இன்னைக்கு நம்ம எஸ்எம் ஆட்ஸ்ல பூண்டு தொக்கு செய்யறதுக்காக பூண்டு காய வச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட 2 கிலோ பூண்டு இது காய வச்சிருக்கோம். இது எதுக்கு காய வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இது காய வச்சு உரிச்சா தோல் சீக்கிரம் உறிஞ்சிரும். அதுக்காக தான் இது காய வச்சு உரிக்கிறது. நல்லா வெயில்ல போட்டு காய வச்சோம்னா, நல்லா ஒரு தெளிவா வந்துரும் அந்த பூண்டு. இதுதான் பூண்டு தொக்கு செய்யறதுக்கு தேவையான நல்லெண்ணெய். அது நம்ம பக்கத்துல இருக்க விவசாயிங்ககிட்டயே வந்து நான் எள்ளு வாங்கி, நம்மளா காய வச்சு, அத பக்கத்துல உள்ள மில்லுல குடுத்து எண்ணெய் எடுத்துக்குவோம். இந்த மாரி தான் நம்ம எல்லா வகையான தொக்கும் சரி, எல்லா வகையான ஊறுகாய் வகைகள்லேருந்து எல்லாமே இந்த ஒரு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். வெளியில கிடைக்காத பட்சத்தில வெளியில இருந்து வாங்குவோமே தவிர, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு சொந்த தயாரிப்புல தான் இந்த நல்லெண்ணெய் ரெடி பண்றோம். அடுத்ததா மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய்க்காக அந்த மாங்காய் வந்து பீஸ் போட்டு காய வச்சிருக்கோம். அதுபோல தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஒரு சில ஆர்டருக்கு தேங்காய் எண்ணெய் வந்தது. அதுக்காக அந்த தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா கேரளா ஆர்டர்லாம் என்னன்னா, அவங்க தேங்காய் எண்ணெய் தாளிச்சு கேட்பாங்க. அதனால அவங்களுக்காக ஸ்பெஷலா தேங்காய் எண்ணெய் செஞ்சு குடுக்கறது. அது மேக்ஸிமம் கஸ்டமைஸ் ஆர்டரு. தேங்காய் இருக்கும்போது அத எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இதுபோல உங்களுக்கு தேவை இருந்தா கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. நம்ம எஸ்எம்எஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடுதல் தகவலுக்காக. நன்றி, வணக்கம்.